மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து தனியாக கட்சியை துவக்கியவர்தான் வைகோ. இந்த கட்சி ஆரம்பத்தில் பரபரப்பாக காணப்பட்டாலும் எதற்காக துவங்கப்பட்டதோ அந்த கட்சியிலே ஐக்கியமானது. இதனால் வைகோவின் மதிமுக கரைய ஆரம்பித்தது. தற்பொழுது 2026ஆம் ஆண்டின் போது நடைபெறும் தேர்தலில் வைகோ கட்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கும் என்று தெரியாத சூழலில் அக்கட்சியின் வைகோவலசாமியின் மகன் வையாபுரி கட்சியில் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு குளறுபடிகள், உட்கட்சி பூசல், கருத்து வேறுபாடுகள். இந்த சூழலில் மதிமுகவிலிருந்து யாரையும் திமுகவில் இணைக்காத திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது கடந்த வாரத்தில் ரத்தினவேல் என்பவரை மதிமுகவை சேர்ந்த பல்லடத்தைச் சேர்ந்த ரத்தினவேலை கட்சியில் இணைத்தது. இது ஆரம்பம்தான் என்று நினைத்த நிலையில் தற்பொழுது மதிமுகவிலிருந்து மிக முக்கிய புள்ளியான மல்லை சத்யாவும் திமுகவில் இணைகிறார். அவரை திமுக வரவேற்கிறது. மதிமுக திமுகவை விட்டு விலகுகிறதா அல்லது திமுக மதிமுகவை விட்டு ஒதுக்குகிறதா என்பதை காலம்தான் பதில் சொல்லும்.